92% ஈரப்பதம் கொண்ட நெல்மணிகளை கொள்முதல் செய்வது குறித்து செங்கல்பட்டு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கீழ்ப்பாக்கத்தில் திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் ஆய்வு செய்த அதிகாரிகள் நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்தனர். நாமக்கல் மாவட்டம் புதுச்சித்திரம் பகுதிகளில் உள்ள செறிவூட்டப்பட்ட ஆலைகளில் அரிசி இருப்பு எவ்வளவு உள்ளது, பொது விநியோக திட்டத்திற்கு எத்தனை மூட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன உள்ளிட்ட விவரங்களை சேகரித்தனர். தென்கிழக்கு வங்கக்கடலில் திங்கட்கிழமையன்று உருவாகவுள்ள மோந்தா புயல் வரும் செவ்வாய்க்கிழமையன்று ஆந்திராவில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இன்று மாலை நிலவரப்படி சென்னையிலிருந்து சுமார் 900 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவான பிறகு செவ்வாய்க்கிழமை காலை தீவிர புயலாக வலுப்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே செவ்வாய்க்கிழமை மாலை அல்லது இரவில் கரையை கடக்கும் என்றும் அப்போது மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வருகிற திங்கட்கிழமை சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் கடலூரில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும், நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களிலும், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் 206 தாழ்வான பகுதிகள் கண்டறியப்பட்டு அங்கெல்லாம் மழைநீர் தேங்காமல் இருக்க மோட்டார் தயார் நிலையில் உள்ளதாக பெருநகர மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்தார். இதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்து எத்தனை இடத்துல பாட்டு ஒர்க் இருந்தாலும் உடனே அதில் ரெக்டிஃபை பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ணுமாறு நம்ம மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்திருக்கிறோம். அந்த பணிகள் முற்றிலுமாக மழை காலங்களில் நடைபெறும். மழை முடிந்த பிறகு ஒவ்வொரு சாலை அமைக்கும் பணிகள் ஜனவரி மாதம் முதல் துவங்கப்படும். சென்னை கோயம்பேட்டில் போதை மாத்திரை விற்பனை செய்த விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கோயம்பேட்டில் போதை மாத்திரை விற்பனை செய்ததாக கடந்த ஜூன் மாதம் மாதேஷ் மற்றும் பிரகாஷ் ஆகிய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த ஆழ்வார் திருநகர் பகுதியைச் சேர்ந்த அஜய் என்பவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்தது. 1 கிராம் தங்கத்தின் விலை 11,500 ரூபாயாகவும் 1 சவரன் 92,000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. 1 கிராம் வெள்ளி 170 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 1,70,000 ரூபாயாக உள்ளது. பாமக செயல் தலைவராக தனது மூத்த மகள் காந்திமதியை நியமித்து அக்கட்சியின் நிறுவனரான ராமதாஸ் அறிவித்துள்ளார். தர்மபுரியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய ராமதாஸ், காந்திமதி கட்சிக்கும் தனக்கும் பாதுகாப்பாக இருப்பார் என கூறினார். செயல் தலைவராக என்னை நாளும் கவனித்துக் கொள்ள என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தியை நியமித்திருக்கிறேன். என்னையும் கவனித்துக் கொள்வார், பாட்டாளிகளையும் அவர்களுடைய நலன்களுக்காகவும் பாடுபடுவார். பாமகவின் செயல் தலைவராக தனது சகோதரி காந்திமதியை ராமதாஸ் நியமித்தது குறித்த கேள்விக்கு அன்புமணி பதிலளிக்க மறுத்துவிட்டார். எங்க உட்கட்சி விவகாரம், அதை பத்தி எனக்கு கருத்து சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. அதான் உங்க பதில். அதான் நீங்க என்ன கேள்வி கேட்டா அதான் பதில் சொல்ல போறேன். எங்க உட்கட்சி விவகாரத்துக்கு பதில் நான் சொல்ல மாட்டேன். ஆந்திராவில் ஆம்னி பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் திருப்பூரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்தது தெரியவந்தது. ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே ஹைதராபாத்திலிருந்து பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்தில் தீப்பற்றி 20 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் தருமபுரியைச் சேர்ந்த பிரசாந்த் என்று தெரியவந்தது. மற்றொருவர் திருப்பூரைச் சேர்ந்த வெங்காய வியாபாரியின் மகன் யுவன் சங்கர் ராஜ் என்ற தகவல் கிடைத்துள்ளது. 22 வயதான யுவன் சங்கர் ராஜ் ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவ ஆய்வகத்தில் பணிபுரிந்து வந்ததும் தெரியவந்துள்ளது. வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் பகுதியில் மத்திய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானுடன் விவசாயி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நிகழ்ச்சிக்கு அமைச்சர் தாமதமாக வந்ததாகவும் சுமார் 2 மணி நேரம் விவசாயிகள் காக்க வைக்கப்பட்டதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக எல்லிசத்திரம் அணைக்கட்டு பகுதி கடல் போல காட்சியளிக்கிறது. விழுப்புரத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாகவும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாகவும் மாவட்டத்தின் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள எல்லிஸ் அணைக்கட்டு பகுதியில் 2 கரைகளையும் தொட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது.
மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படும் உபரி நீர் கடலூர் மாவட்ட தடுப்பணைகளை தாண்டி தாளங்குடா பகுதியில் கடலில் கலக்கிறது. கழுகு பார்வையில் ஆற்றின் பிரம்மாண்டம் ரம்மியமாக காட்சியளித்தது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்த நிலையில் ஐயப்பந்தாங்கல் முதல் காட்டுப்பாக்கம் வரை மழைநீர் தேங்கியது. இதனால் இருசக்கர வாகனங்கள், கனரக வாகனங்கள் தத்தளித்தவாறு சென்றன. மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சாலை கடும் சேதமடைந்திருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் மோட்டார் வைத்து மழைநீர் அகற்றப்படுவதாக மெட்ரோ ரயில் கட்டுமான நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. நாகை மாவட்டத்தில் சில பகுதிகளில் மழை ஓய்ந்து 5 நாட்கள் ஆகியும் மழைநீர் வடியாமல் குறுவை நெற்பயிர்கள் சாய்ந்துள்ளதால் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். வெள்ளப்பாக்கம் பகுதியில் மத்திய அரசின் சிபிசிஎல் விரிவாக்க சுற்றுச்சுவரால் மழைநீர் வடியாமல் விளைநிலங்களில் தேங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சாலையில் 6 போல தேங்கி நிற்கும் மழைநீரால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கோரணம்பட்டி ஊராட்சி காட்டுவிளவு கன்னியாம்பட்டி சாலையில் தொடர் மழையால் மழைநீர் 6 போல தேங்கியுள்ளது. விவசாய விளைபொருட்களையும் எடுத்து செல்ல முடியவில்லை. குழந்தையை வைத்துக்கொண்டு ரோட்டில் வரும் பாதசாரிகள் விழுந்து எந்திரிச்சு போறாங்க. ஏறக்குறைய இந்த 1 மாத காலத்தில் ஒரு 50 பேர் விழுந்து கால் வெள்ளம் அடிபட்டு நிலையில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கும் சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. கால்வாய் அடைப்புகளை அகற்றி சாலையில் தண்ணீர் தேங்காமல் புதிய சாலை அமைத்து சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அழியாநிலை ஊராட்சியில் நெல் மூட்டைகளை இறக்க ஆள் இல்லாததால் நெல்மணியில் முளைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நிலையத்தில் 5 முதல் 10 நாட்களாக லாரியில் தேங்கி கிடக்கக்கூடிய நிலையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் ஆலக்குடி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு செய்த பாஜக தமிழ்நாடு தலைவர் நைனா நாகேந்திரன் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தினார். ஜூன் மாசமே அவங்களுக்கு தகவல் தெரிந்திருந்தும் அவங்க கொள்முதல் பண்ணாதனால தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நமக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போயிருக்கு. ஆனால் இந்த விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான அட்டவணை வரும் 4ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். சென்னை தரமணியில் உள்ள ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் வளாகத்தில் மனிதவளத்துறை சங்கத்தில் நடத்திய நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்றார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நான் முதல்வன் திட்டத்தில் தமிழ்நாடு HR சங்கத்தையும் இணைத்து செயல்படுவது குறித்து துணை முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே ஈரடுக்கு மேம்பாலத்தின் மீது இளைஞரை 3 நபர்கள் தூக்கி செல்போன் பணம் பறித்த சம்பவம் குறித்து சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அனில்குமார் செய்தியாளர்களிடம் விளக்கமளித்தார். காதல் விவகாரம் தொடர்பான சம்பவத்தில் தாக்குதல் நடத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டதாக கூறினார். இன்ஸ்டாகிராம் சேட்டு அதெல்லாம் ரொம்ப அசிங்கமான மோசமான வச்சிருக்காங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எனக்கு காட்டாங்க, நான் அது உங்களுக்கு காட்ட முடியாது. அது எவிடன்ஸ். ஓகே, தங்களின் முதலீட்டு முடிவுகள் குறித்து வெளியான குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என ஆயுள் காப்பீட்டு நிறுவனமான LIC விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக தனது அறிக்கையில் விரிவாகவும் கவனமாகவும் ஆலோசித்த பிறகு கொள்கை அடிப்படையில் சுதந்திரமாக முடிவெடுத்து வருவதாகவும் முதலீடு செய்வதில் யாருடைய தலையீடுகளும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதானி குழுமத்தில் LIC முதலீடு செய்ததில் வெளிப்புற அழுத்தம் இருந்ததாக அமெரிக்க நாளேடு செய்தி வெளியிட்டதற்கு LIC விளக்கம் அளித்துள்ளது. தொடர் கனமழை காரணமாக திருப்பதி மலையில் உள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த 1 வார காலமாக திருப்பதி மலை அமைந்துள்ள சேஷாலம் வனப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து அதிகளவு நீர் வரத்து இருப்பதால் திருப்பதி மலையில் உள்ள பாபநாசம், ஆகாசகங்கை, பசுபுதாரா ஆகிய அணைகளுக்கு கணிசமான அளவில் நீர் வந்து கொண்டுள்ளது. திருப்பதி மலை முழுவதும் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். முருகன் கோயிலில் கந்தசஷ்டியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கந்தசஷ்டி 4ஆம் நாளில் புஷ்பாஞ்சலி லட்சார்ச்சனை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சண்முக பெருமான், வள்ளி தெய்வானை தாயாருக்கு பால், தயிர், பன்னீர், தேன் போன்ற வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
மாவட்டம் கடலாடியில் தேவர் ஜெயந்தியையொட்டி 1008 பெண்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். கடலாடி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 1008 பெண்கள் பால்குடங்கள் பூத்தட்டுகளுடன் மேளதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக சென்றனர். இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகே உள்ள தேவர் சிலைக்கு அபிஷேகம் நடைபெற்றது. வீட்டு சுற்றுச்சுவர் ஏறி குதித்து வளர்ப்பு நாயை சிறுத்தை ஒன்று கவிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. இந்நிலையில் வடுவஞ்சால் என்ற இடத்தில் வளர்ப்பு நாயை சிறுத்தை கவிச் சென்ற நிலையில் மனித உயிர் பலி ஏற்படும் முன் அதை வனத்திற்குள் விரட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐப்பசி மாத பொங்கல் விழாவை முன்னிட்டு அத்தனூர் அம்மன் கோவில் ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அத்தனூர் அம்மன் கோவிலில் பொங்கல் விழா, பூச்சாட்டுதல், சிறப்பு அபிஷேகங்கள் ஆகியவை இந்த மாதத்தில் நடைபெற்ற நிலையில் தற்போது ராஜ தர்பார் வேடத்தில் யானை வேட வண்டி, ஒட்டக வேட வண்டி உள்ளிட்ட பல்வேறு அலங்கார வண்டிகள் மேள தாளங்களுடன் வலம் வந்தன. மேட்டூர் அருகே ரசாயன தொழிற்சாலையில் அமிலம் தேக்கி வைத்திருந்த தொட்டி வெடித்ததில் 2 படுகாயமடைந்தனர். சிட்கோவில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் மெக்னீசியம் சல்பேட் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சல்பியூரிக் அமிலம் தேக்கி வைத்திருந்த தொட்டி எதிர்பாராத விதமாக வெடித்தது. இதில் பணியில் இருந்த வடமாநில தொழிலாளர்கள் சல்மான், ராகேஷ் ஆகியோர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து இருவரும் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இச்சம்பவம் குறித்து மேட்டூர் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சேலத்தில் நடந்து சென்ற நபரை தாக்கி செல்போன் மற்றும் பணம் பறித்த இளைஞர்களின் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரடுக்கு மேம்பாலத்தின் மீது நெல்லையைச் சேர்ந்த நபர் ஒருவர் நடந்து சென்றார். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்கள் அவரை வழிமறித்து தாக்கி செல்போன் மற்றும் 2000 ரூபாய் பணத்தை பறித்துச் சென்றனர். இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் தாக்குதல் நடத்தி வழிப்பறி செய்த 3 இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே மலைச்சாலையில் உலா வந்த யானையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். பெரியூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளத்து கால்வாய் பகுதியில் உள்ள பிரதான மலைச்சாலையில் யானை ஒன்று உலா வந்தது. சுமார் 1 மணி நேரம் சாலையை மறித்து யானை நின்றதால் அவ்வழியாக செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதனையடுத்து சிறிது நேரத்திற்கு பிறகு யானை வனப்பகுதிக்கு சென்றதால் போக்குவரத்து சீரானது.